வணக்கம். தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கக்கன் காலனியில் உள்ள குறைகளை அரசாங்கத்திற்கு தெரிவிக்கும் என்ற நோக்கத்தில்தான் இந்த வீடியோக்களை நாம் அனுப்புகிறோம். இப்பொழுது அந்த கக்கன் காலனி தெருவில் உள்ள ஒரு பெரியம்மா அவர்களை இங்குள்ள குறைகள் அவர்களே சொல்வார்கள். என்னன்னு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்கம்மா, என்னம்மா ப்ராப்ளம் இதில்? ஓகே ஓகே. இந்த மழை நேரத்தில் வராமல் க்ளீன் பண்ணணும், வெயில் அடிக்கட்டும். வெயில் அடித்தாலும் வரமாட்டாங்க. ஸோ மழை காலத்தில் வந்து சும்மா பார்த்துட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இது வாட்டி மழையில் வந்து இந்த கல்லுங்க வச்சு கொட்டினாங்க. இந்த வாட்டி அந்த கல்லெல்லாம் செதுட்டு போய் சரி இன்னொரு 3 மாதம் கழிச்சு பார்க்கலாம் போயிடுறாங்க. இது ஆனால் தொடர்ந்து இது வந்து ஒரு தொடர் கதையாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஆமாம், ஆனால் தண்ணி அடி மாத்திரம் வந்து இந்த தண்ணி எடுக்கும். அந்த கோயிலில் ஆமாம் ஆமாம் அங்கே வந்து டெய்லி தண்ணி எடுக்குது. ஏன் அங்கே வந்து சஸ்பெண்ட் வந்து ஃபுல் ஆகிடுதா? எல்லாம் அடிச்சுட்டாங்கப்பா. சிந்து போடாமல் தண்ணி வாட்டமெல்லாம் அடிச்சுட்டாங்க. ஓ, இப்போ இந்த காவாலாம் வந்து உபயோகத்தில் இல்லையா? இல்லை, இதெல்லாம் சும்மா இப்போ டம்மி காவாவாக இருக்குது. எதுக்கு, எந்த காரணத்துக்காக இது வந்து அடைச்சாங்க தெரியல. ஓகே. ஸோ இந்த மழைநீர் கால்வாய் அவ்வளவு செலவு செய்து கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த கால்வாயை அடைத்து உள்ளார்கள் என்று அந்த அம்மா கூறுகிறார்கள். ஏன் இந்த கால்வாயை அடைக்க வேண்டும்? இப்பொழுது ஒரு டெம்பரவரி பர்பஸ்க்காக இந்த இடத்தில் ஒரு சிறிய பள்ளம் செய்து அந்த தண்ணி வடிவதற்காக செய்திருக்கிறார்கள் பொதுமக்கள். தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் என்ன கேட்கிறது என்றால், இந்த கால்வாய் கட்டிய காரணம் என்ன, அந்த கால்வாயை மூடிய காரணம் என்ன என்பதை அதிகாரிகள் உடனடியாக பார்வையிட்டு அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.